பாரதிய ஜனதா 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கிறார். அவர்கள் எப்பொழுதுமே பொய்யையும் புரட்டையும் சொல்லி அதை உண்மையாக நிலைப்படுத்துவார்கள். ஒரு பெரிய பூதம் மாதிரி சொன்னாங்க முத்தலாக் சட்டம். எந்த முஸ்லீம் அதை பத்தி கவலைப்படல. பாரதிய ஜனதாவுடைய பொய் பதட்டல் எதுக்குன்னு சொன்னா, இந்த மக்களுக்காக எதையும் செய்யல. இந்த 10 ஆண்டுகளாக பெரிதா இந்திய மக்களுக்கு எதையும் செய்யல. 2 வகையினருக்கு செய்திருக்கிறார்கள். உச்ச சாதியினர், 2வது கார்பரேட்டுகளுக்கு இந்த ஆட்சியை நடத்தினார்கள். நீங்க சொல்ல புரியுது. இந்த இஸ்லாமியர்களுடைய வாக்கு முழுமையாக திமுகவுடன் இருக்கிறது காரணம் சொல்றீங்க. அதிகமாக நிக்குது இருக்குதியா? ஆனா அதே திமுகவான ஏன் இன்னைக்கு 36 இஸ்லாமிய சிறைவாசிகளை முழுமையாக விடுதலை செய்யவில்லை? பரவல இருக்கிற நான் சொல்ல விடுதலை ஏன் செய்ய முடியவில்லை? வக்ஃப் வாரிய சட்டம் 1995 திருத்தம் நாங்க எதுக்கலையே. ஏன் எதிர்க்கல? 2013 காங்கிரஸ் ஆட்சியில வக்ஃப் போர்டுல சட்ட திருத்தம் வந்தது. அதை தான் சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சியில வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்தவங்க இப்ப பிஜேபி பண்ணதுன உடனே எதிர்க்கிறீங்க. எல்லா இந்து அறநிலையத்துறையிலையும் முஸ்லீம்களை போடு, கிறிஸ்தவர்களை போடு, அப்படிங்க சைவ கோயில்களில் வைணவர்களை போடு. அதுக்கு அடுத்த பிரச்சனை, அந்த வைணவ கோயில்ல வடகலையா தென்கலையா, வடமொழியா தென்மொழியா, இந்த சண்டையை உருவாக்க இந்தியா முழுக்கும் குழப்பம், சண்டை, கலவரம் உருவாக்கி ஆட்சிக்கு வந்தவர் அதே வேலையை அவர்கள் செய்கிறார்கள். இதுதான் பாஜகவை நான் பொய் ஜேபின்னு ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, பொய்யை உண்மைப்படுத்துவது. நீட்டு கிடையாதுன்னு காங்கிரஸ் சொல்லிச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப பிரச்சனையா தானே. இன்னைக்கு ஒரு மாநிலம் தான் நீட்டை வேணாம்னு சொல்லிச்சு. இப்ப 4-5 மாநிலம் இருக்கு. விட்டுட்டு போங்க. இந்த வெற்றி 240 400 இடம் வந்திருக்கணுமா இல்லையா? 400 இடம் சொன்னவங்க 350 வந்திருக்கலாம், 300 வந்திருக்கலாம். ஏன் எல்லா இடங்களிலும் ஜெயிப்போம்னு சொன்ன காங்கிரஸ் 90 போட்டு நாங்க வணக்கம். இது சோஷியல் டாக்கீஸ் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் SM இனேதுல்லா அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வாழ்த்துக்கள். இப்பொழுது மத்திய அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக செய்து வருகிறது. இதில் பார்க்க போனால் இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நடைபெற்றக்கூடிய கடும் அமளிகள் என்ன முக்கிய காரணம்னா, பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு அம்சமாக மாறியது. அது பின்பு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது. இதில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது வெளியிலிருந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை வேண்டுமென்றே அரசியலாக்குகிறார்கள். அவர்கள் இஸ்லாமிய பெண்களுக்கான ஆதரவான பல்வேறு ஷரத்துகள் அதில் இருக்குது. அதையெல்லாம் தவிர்த்துட்டு பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்பதை காண்பிப்பதற்காக இந்த மாதிரி செய்கிறாங்கன்ற ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே பொய்யையும் புரட்டையும் சொல்லி அதை உண்மையாக நிலைப்படுத்துவார்கள். ஒரு பெரிய பூதம் மாதிரி சொன்னாங்க முத்தலாக் சட்டம்னு. எந்த முஸ்லீம் அதை பற்றி கவலைப்படல. அதை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, முஸ்லீம் அல்லாத சகோதரர்களில் ஒரு சிலர் முஸ்லீம்கள் மேலே விரோதமாக எண்ணத்தில் இருப்பாங்க. ஏன்னா RSS போன்ற அமைப்புகள் அவர்களுக்கு ஒரு தீய எண்ணத்தை உருவாக்கியிருக்கு. முஸ்லீம்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்தோ அரபு நாட்டிலிருந்து வந்தவங்கள இதே நாட்டில் சைவ மதத்தினராக, வைணவ மதத்தினராக, இன்னப்பிற மதத்தினராக இருந்தவர்கள். எப்படி ஒருவர் கட்சி மாறுகிறாரோ, அதிமுகவிலிருந்து திமுக மாறலாம், பிஜேபியிலிருந்து காங்கிரஸுக்கு வரலாம், இப்படி கட்சி மாறுவது போன்று அவர்கள் பிரியப்பட்ட ஒரு மார்க்கத்தை, வழியை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இவ்வளவுதான். எல்லாரும் இந்தியாவில் இந்திய சகோதரர்கள் தான். அது இந்துக்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், இங்குள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு 0.001% வேணால் வெளிநாட்டில் உள்ளவங்க இருக்கலாம். எப்படி இந்து மக்கள்லேயும் இன்றைக்கி வெளிநாட்டில் உள்ளவர்கள் இங்கே இருக்கிறாங்க. இந்து மதத்தை சார்ந்துட்டால் ஒரு வெள்ளைக்காரனும் ஒரு இந்து தான். இவ்வளோ தான் விஷயமே. இன்றைக்கி எவ்வளோ பேர் இந்து மதத்துக்கு வர்றாங்க. இந்த அடிப்படையை நீங்கள் பார்க்கும்போது பாரதிய ஜனதாவுடைய பொய் பதட்டல் எதுக்குன்னு சொன்னால், இந்த மக்களுக்காக எதையும் செய்யலை. இந்த 10 ஆண்டுகளாக நான் உங்களுக்கு வரணும், அந்த சப்ஜெக்டுக்கு வர்றேன். 10 ஆண்டுகளாக பெரிதாக இந்திய மக்களுக்கு எதையும் செய்யலை. 2 வகையினருக்கு செய்திருக்கிறார்கள். அதாவது உச்ச சாதியினர் அல்லது உயர் சாதியினருக்கு அவர்கள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2வது கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள். இதுதான்
RSS உடைய எண்ணம். இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது 90 விழுக்காடு இந்துக்களுடைய ஆதரவை அவர்கள் பெறணும் இல்லையா? அந்த 90 விழுக்காடு ஆதரவை அவர்கள் பெறல. அதில் 20 25 தான் பெற்று இருக்கிறார்கள். மீதி உள்ள வாக்குகளை வைத்து தான் அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. அந்த இந்துக்கள், பெரும்பாலான இந்துக்களை எப்படி ஏமாற்றணும் அப்படிங்கிறதுல இது ஒன்று. இப்போ உதாரணமாக இல்லை, அதற்கு முன்பாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முத்தலாக் தடை சட்டத்தினால எதுவுமே நடக்கலை, இது இவங்க தேவையற்ற ஒரு செய்திகளை உண்டாக்கினாங்க அப்படின்னு. முத்தலாக் தடை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு வெளியில் சொல்ல. அதை தான் சொல்லி ஒரு முஸ்லீம் பெண்கள் கூட உத்தரப்பிரதேசத்தில் வாக்களிக்கல, பீகார்ல வாக்களிக்கலன்னு சொல்ல வரேன். பெண்களுக்கு பெண்களுக்கு சரியா செஞ்சிருந்தா பெண்கள் வாக்களிச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஆதாரம் சொல்றேன். ஏன் பெண்கள் வாக்களிக்கல? தமிழ்நாட்டாக இருக்கட்டும், எந்த மாநிலமாக இருக்கட்டும், முஸ்லீம் பெண்களுக்கு ஆதரவாக இருந்திருந்தா, முன்னையெல்லாம் எம்ஜிஆர் ஆதரவாக இருந்தாருன்னா எம்ஜிஆருக்கு வாக்களிப்பாங்க. ஏன் வாக்களிக்கலை? முஸ்லீம் பெண்களுக்கும் அது எதிரானது. அதில் முஸ்லீம் பெண்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எப்படி எதிரானதுன்னு ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு கணவனை உடனடியாக நீங்கள் அவனை மேலே குற்றம் சாட்டி காவல்துறையில் கொண்டு போய் விடலாம். இவ்வளோதான் சட்டத்துடையது. விட்டால் அடுத்த நிமிஷத்துலேருந்து அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அவங்களுடைய உணவுக்கு யார் உதவி செய்வா? கவர்மெண்ட் உதவி செய்யுமா? செய்யாது. அப்போ கூட்டு குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் பேசி சரி செய்யணுங்கிறது தான் இஸ்லாம் சொல்லக்கூடியது, குரான் சொல்லக்கூடியது. அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் 1-2 எடுத்துட்டு மீதி இவர்கள் அந்த பெண்களுக்கு எதிராக செஞ்சதுனால தான் முத்தலாக் சட்டம் என்பது உங்களுக்கு 3 முறை தலாக் செய்தால் விவாகரத்தானதா அர்த்தம் அப்படின்றது இஸ்லாத்தில் இருக்கு இல்லையா? உடனடியாக செய்யற தவறு இல்லை. நீங்க அப்ப அந்த பெண்களுக்கு படிப்படியா இருக்கு. முதல்ல அவர்களுக்குள்ள பிரச்சனை வந்தா அவங்க அந்த ஜமாத்தோ அந்த முதல்ல உறவினர்களோடு உட்காந்து பேசணும். இது வாடிக்கை. அதை மீறி 2வது ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுங்க, 2வது தலாக்குன்னு வச்சுங்க. 2வது வீட்டில் அந்த ஊர் பெரியவர்கள் ஜமாத் தலைவர்கள், அப்புறம் முஸ்லீம்கள்லேயே நீதி மாதிரி மற்ற மாதிரிகள் இருக்கும் உள்ளுக்குள்ளேயே, அதை வச்சு அணுகணும். அதுலேயும் அவங்களால முடியாத பட்சத்தில் தான் கடைசியாக தலாக்குங்கிற கொடுக்கணும். அதை காஜிங்கிற ஒரு அரசுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய காஜி அதை செஞ்சு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, ஆண்கள் மட்டும் தலாக் கொடுக்கறதில்ல, ஆண்களுக்காவது 3 தலாக்கு. பெண்கள் நினச்சா உடனே கணவனை தலாக் செய்ய முடியும். இதுதான் இஸ்லாம். பெண்களுக்கு எவ்வளோ பெரிய உரிமையை கொடுத்துருக்குன்னா, பெண்கள் விரும்பினா உடனே காஜிட்ட போய் சொன்னால் அவருக்கு அதுக்கு பேர் குலா, அதுக்கு பேர் குலா கொடுக்கறது. இப்படி ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில் சில தவறுகள் நடக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லுவேன். எந்த விஷயத்தையும் தவறு நடக்காமல் இல்லை. அப்போ அதை வைத்துக்கொண்டு அந்த 1-2 தவறு சாபானு வழக்கு இது மாதிரி வழக்குகளை வைத்துக்கொண்டு இந்தியாவில் கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் பெண்கள் இருக்கும் பொழுது அதில் ஒரு சிலருடைய பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பெண்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லி பாஜக செஞ்சு, இன்றைக்கி யாரும் அது அப்படி ஒரு பிரச்சனை இன்றைக்கி பெருசாக இந்தியா முழுக்க வழக்குகள் போய் நிற்கலை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெண்கள் போய் பிராது கொடுக்கல. ஏன்னா நடக்காது. அப்போ பெண்களுக்கு ஒருவேளை இந்த சட்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கடுமை அப்படிங்கிற ஒரு பயத்தில் கூட நடக்காமல் இருந்திருக்காம இல்லையா? இன்னைக்கும் ஒரு கணவனை பிடிக்காதவர்கள் மனைவியை பிடிக்காதவங்க இருக்குதான் செய்கிறாங்க. விவாகரத்து சட்டம் இந்தியாவில் இருக்குது எல்லா மக்களுக்கும். அதுக்காக விவாகரத்து இல்லாமல் இருக்கா? நாள்தோறும் விவாகரத்து கோர்ட்டுக்கு போகுது. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தா 10% கூட விவாகரத்து வர்றதில்லை. அங்கே ஒரு 30, 40, 50% வந்தாலும் பரவாயில்ல. இதுதான் உண்மை. அதனால் இது ஒரு பொய்யை சொல்லி முஸ்லீம்கள் வாக்கு பெறுவது மட்டுமல்ல, நான் முஸ்லீம்களுக்கு எதிராக அப்படி கொண்டு வந்திருக்கேன்னு இந்து வாக்கு பெறுவது. அந்த மாதிரி தான் வக்குஃபு சட்டம் என்ன அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல வக்ஃபு சட்டத்தில் என்ன இப்போ கொண்டு வந்த இந்த திருத்த சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை? நல்ல கேள்வி. வக்குஃபுக்கு இந்தியாவில் 3வது பெரிய சொத்து இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது மிகப்பெரிய பொய். வக்குஃபு போர்டுக்கு 1 ஏக்கர் நிலம் கூட கிடையாது. வக்குஃபு போர்டுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு நிலங்கள் இருக்குது. எல்லா ஊர்களையும் சில மடங்களுக்கு 10 ஊர்களில் 100 ஊர்களில் இருக்கும். அந்த மடங்கள் நேரடியாக நிர்வாகம் பண்ணும். அந்த மாதிரி கூட வக்குஃபு போர்டுக்கு சம்மந்தம் இல்லை. வக்குஃபு போர்டு என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு முஸ்லீம் ஊர்களையும் ஏற்கனவே கொடை வள்ளல்கள் தங்களுடைய இறைவனுக்காக நிலத்தை கொடுத்துருவாங்க. அதில் ஸ்கூல் கட்டலாம், விவசாயம் பண்ணுறதுக்கு குறைஞ்ச குத்தகையில் கொடுக்கலாம். இன்றைக்கி ஏறத்தாழ 60 விழுக்காடு முஸ்லீம் வக்ஃபு போர்டுடைய குத்தகை நிலங்கள் முஸ்லீம் அல்லாத சகோதரிடம் தான் இருக்குது.
கடைகள் வாடகைக்கு யார் எடுத்திருக்காங்கன்னா முஸ்லீம் எல்லாரும் எடுத்திருக்காங்க. போபாலில் 1000 கடை இருக்கு, பெரிய மஸ்ஜித் இங்கே ஒன்று. அதே மாதிரி தான் இந்து அறநிலைத்துறை வரைக்கும் அதே தான் இதே குற்றச்சாட்டு அதை சொல்ல வந்தால் தான் புரியும் புரியும் மக்களுக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த குத்தகைக்கு எடுக்கிறது குறைச்ச விலையை தான் எடுப்பாங்க. அதே மாதிரி வாடகை வந்து வெளியில் வாடகை 1000 ரூபாய்னா இவங்க 500 ரூபாய்க்குள்ளே தான் கொடுப்பாங்க. வாடகை குறைவாக இருக்கும். அதனால் இந்த அந்தந்த ஊரில் உள்ள சொத்தை பரிபாலனம் பண்ணுறது அந்த ஊருடைய ஜமாத்து, அந்த ஊருடைய தர்காவுக்கு சொத்து இருக்குது, பள்ளிவாசலுக்கு சொத்து இருக்கும், இவ்வளோதான். இந்த தர்காவுடைய இவர்கள் வந்து அதை பாதுகாப்பார்கள். அங்கே என்ன செய்வாங்க, அவங்க அதை அந்த மக்களுக்கு எல்லாம் பள்ளிவாசலை பராமரிக்கிறது, தர்கா பராமரிப்பு போல் மீதி ஏதாவது ஏழைகளுக்கு உதவி செய்து ஒரு 7% வக்கு போர்டு கொடுப்பாங்க. அந்த 7% வந்து வருமானம்னு சொல்கிறாங்க. அந்த 7% என்பது இவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மேலாண்மைக்காண்டி தொகை. போர்டு என்ன செய்யும், அந்த ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஆள் அனுப்பும். அந்த வக்ஃப் வாரிய ஊழியர்கள் என்பவர்கள் அரசுக்கு நேர கீழே இருக்கவர்கள். அரசில் ஒரு அமைச்சர் இருக்கார். வக்ஃப் வாரியத்தோட நிலங்களை ஒரு சிலர் தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன். பல ஊர் கோயில் நிலங்களை, பல ஊர் சர்ச்சை இடங்களை பல பேர் தவறாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா? அதை வாடகை கொடுக்காம இருக்காங்க, அல்லது ஒரு குறைஞ்ச வாடகை கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இப்போ இந்துவை பொறுத்தவரை இந்து அறநிலைத்துறை இருக்கு. அதைத்தான் சொல்கிறேன். அது மாதிரி இதை கட்டுப்படுத்த இந்து அறநிலைத்துறைக்காக உங்களுக்கு பவர் கூட, வக்ஃப் போர்டுக்கு அவ்வளோ பவர் இல்லை. அந்த பவரை கொடுக்கறதுக்கு தான் சட்ட திருத்தத்தை 1933 வெள்ளையர்கள் ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டம் அவர்கள் ஒரு சிறந்த சட்டத்தை போட்டாங்க. அதுக்கு திருத்தம் தேவைப்படுச்சு. இந்தியா ஆட்சிக்கு வந்தவொன்னு விடுதலை பெற்ற பிறகு 1953-54 இதே நம்முடைய தலைவர்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. அது போய்கிட்டே இருக்குது. திரும்பவும் 1995 இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, அவங்களுக்கு வந்து எம்பவர் பண்ணணுமே, அவங்களுக்கு சட்டத்துக்கு அதிகாரம் கொடுக்க முடியல. ஒரு காலத்தில் நல்லவங்க இருந்தாங்க, இப்போ நல்லவங்க இல்லைங்கும் போது சட்டத்தை இருக்கணும். அந்த அடிப்படையில் 1995 கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தையும் இன்னும் திருத்தங்கிறது தப்பு இல்லை. இப்போ பாரதிய ஜனதா திருத்தம் கொண்டு வந்தால் நாங்கள் ஏற்றுக்க போகிறோம். அந்த திருத்தத்தை ஏன் முன்கூட்டியே பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட, முஸ்லீம் தலைவர்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட இருந்து அதை வாங்கி நீங்கள் ஏன் திருத்தமாக பண்ணலைங்கிறத நம்ம கேள்வி. இந்தியாவில் சட்ட திருத்தம் எங்கேருந்து வந்துச்சு? தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும் நேருட்ட சொல்லி இந்தியாவில் நமக்கு இருந்த பிசிக்கு இருந்த இடஒதுக்கீடு நின்று போச்சு, இந்த இடஒதுக்கீடை கொண்டு வரணும் முதல் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ அதை முறைப்படுத்தி எல்லா தலைவர்களும் உட்கார்ந்து பேசி முதல் சட்ட திருத்தம் இந்தியாவில் வந்தது இடஒதுக்கீடு சட்டம். இஸ்லாமியர்களுக்கு 7 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்துச்சு தமிழ்நாட்டில், அதுவும் இல்லாமல் போச்சு. அப்புறம் அது ஓபிசியில் வந்து என்னுடைய தலைமையில் நடந்த ஒரு மாநாட்டில் நான் கேட்டேன், இந்த மாதிரி முதல்வரையும் ஆளுநரை அழைத்து நீங்கள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தவர் நண்பர் இதயத்துல்லா கூறுவது போன்று இடஒதுக்கீடு பிற மாநிலங்களில் நடைமுறையில் இருக்குமானால் நாளைக்கே அவசர சட்டம் கொண்டு வருகிறேன், அந்த சட்டத்தில் கையெழுத்திட வேண்டிய ஆளுநரும் இதோ இருக்கிறாருன்னு அந்த மேடையில் சொன்னார். அடுத்த மாதமே கொடுத்துட்டாரு, ஒரு கமிஷனை போட்டு கொடுத்தாரு. அதனால் நிற்குது. இதே உங்களுக்கு வன்னியர்களுடைய சட்டம் வந்து எந்த கமிஷனும் இல்லாமல் போட்டதுனால இப்போ பிரச்சனை இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மாதிரி கலைஞர் அவர்கள் பல விஷயங்களை வந்து சிறுபான்மை மக்களுக்கு செஞ்சதுனால தான் இன்றைக்கி திமுகவுக்கு பின்னால் நிற்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது ஜெயலலிதா 2 முறை சொல்லி ஏமாற்றியது, ஆனால் கொடுக்கல கடைசி வரை. இவர் வந்து கொடுத்தாரு, 3ஐ 5 ஆக்குறதும் சொன்னார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஏன் உங்களுக்கு ஒரு சமூகம் வந்து பெரும்பாலும் திமுகவை ஆதரிக்கிறது? இன்றைக்கும் நாளைக்கு இந்த 3% நான் 4% ஆக்குறேன்னு அதிமுக சொன்னால் மக்களுடைய மன மாற்றம் வரும். அது இல்லாமல் நான் கவர்னர் ராஜ்பவனில் டீ குடிக்கிறேன், இந்த பக்கம் நான் பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொன்னால் பாஜகவோட மோசமானவர் கவர்னர் சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும், தமிழக மக்கள். இதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இதுதான் இப்படி செய்துதான் இஸ்லாமிய மக்களை தவறாக வழிநடத்துகிறது காங்கிரஸும் திமுக. அதுக்கு தானே இப்போ நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். தவறாக வழி நடத்துதா இல்லையாங்க? இப்போ நான் அவங்க முன்னாலேயே சொன்னேன், நாங்கள் 2 முறை எங்களை 2001 வாக்குறுதி பீச்சில் அழிச்சார் ஜெயலலிதா, நல்லா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அப்போ ஆட்சிக்கு வந்தார், இடஒதுக்கீடு கொடுக்கல. 2006 கலைஞர் ஆட்சிக்கு வர்றாரு, நான் 2007 மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் வந்து கலைஞரையும் கவர்னரையும் அழைச்சி வாங்கிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்ல புரியுது. இந்த இஸ்லாமியர்களுடைய வாக்கு முழுமையாக திமுகவுடன் இருக்கிறது காரணம் சொல்கிறீங்க.
அதிகமாக நிற்குது இருக்குதுயா. ஆனால் அதே திமுகவான ஏன் இன்னைக்கு 36 இஸ்லாமிய சிறைவாசிகளை முழுமையாக விடுதலை செய்யவில்லை? பரோலில் இருக்கிற நான் சொல்ல விடுதலை ஏன் செய்ய முடியவில்லை? இதற்கான காரணங்கள்னு அவங்களே கோர்ட்டில் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னால் சொன்னாங்க, இவர்களால் வெளியில் வந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும் அப்படின்னு. தலைவர் கலைஞர் இருக்கும்போது எங்கள் கோரிக்கையை ஏற்று 10 பேரை அன்னைக்கு விடுதலை செஞ்சார். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வழக்கறிஞர் உதவியை கொடுத்து, ஏன்னா அரசாங்கம் சில நேரம் செய்ய முடியாது, கொடுத்து கிட்டத்தட்ட 100 பேரை விடுதலை செஞ்சார். மீதி இருந்த 36க்கு நாங்கள் தான் போராடினோம். என் தலைமையில் தான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாலே பெரிய போராட்டம், சர்வகட்சி போராட்டம். எல்லா கட்சியும் மதிமுகலேருந்து விசிகாலேருந்து எல்லா கட்சியும் வந்தாங்க. முஸ்லீம் அமைப்புகளாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் கோரிக்கை வச்சோம். 2 முறை சட்ட அமைச்சரை பார்த்தோம். பிறகு என்கிட்டே சொன்னார் எத்தனை பேரை விடுதலை பண்ணோம்னு. அப்புறம் ஒரு 20 பேருக்கு உள்ள வேலையை செஞ்சார். அடுத்து ப்ராசஸில் இருக்குது. ஆனால் இப்போ அது ஒரு பிரச்சனையாக இல்லை. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு பூரா நாங்கள் கேட்ட என்னதுன்னா, எப்படி 70 விடுதலை 7 குற்றவாளிகளை வந்து நீங்கள் அவங்களுக்கு நீண்ட பரோல் கொடுத்தீங்களோ அப்படி கொடுங்க. இல்லை, இப்போ பரோல் தான் கொடுத்துருக்காங்க. அதான் பரோல் கொடுத்துருக்காங்க, விடுதலை கிடையாது. பரவாயில்ல, அதை கொடுங்க, வழக்கு நடக்கட்டும். பரோலும் ஒரு விடுதலை தானே, பரோலும் ஒரு விடுதலை தானே. அது கிடைக்கும் போது சட்ட சிக்கல் என்பது எங்கேயுமே இருக்கும். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வேலையை கூட செல்வி ஜெயலலிதா அவர்களோ எடப்பாடியோ பண்ணலை. எதுக்கு சொல்ல வர்றேன், ஏன் திமுக காங்கிரஸுக்கு இவ்வளோ வாக்குகளை அவங்க அளிக்கிறாங்க? இப்போ அதே மாதிரி திமுக தமிழ்நாட்டில் செய்கிற மாதிரி அதுக்கு துணையாக காங்கிரஸ் இருக்க மாதிரி மத்தியில் காங்கிரஸ் கட்சி இவர்கள் எப்பொழுதெல்லாம் முஸ்லீம் விரோத செயலை செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் பாஜகவை எதிர்க்கிறார். இப்போ 370, அந்த 370னால ஏதாவது மாறி போச்சா? யாராவது ஒருத்தர் போய் 1 இன்ச்சு நிலம் வாங்கியிருக்காங்களா? அது போட்டதே அம்பானி அதானி அங்கே போய் இடம் வாங்கணும்னு. ஏன் வாங்கலை? நான் சமீபத்தில் காஷ்மீர் போயிட்டு வந்தேன். அங்கே மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, வாங்கினா என்னைக்காவது இழந்துருவோங்கிற பயத்தில் யாரும் வாங்குறது இல்லை. அது மட்டும் இல்லை, இங்கே வாங்கினா அவங்களுக்கு கோஆப்ரேஷன் கிடைக்காது அப்படிங்கிற அடிப்படையில். எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்க கொண்டு வந்த எல்லா சட்டமும் வாக்கு வங்கிகளுக்காகத்தான் இருக்க ஒழிய ஒரு கண் துடைப்பாக தான் இருக்க, உண்மையான சட்டமாக இல்லை. எப்படி இப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33 விழுக்காடுன்னு சொன்னாங்க, கண்துடைப்பா இல்லையா? சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க, செயல்பட்டாங்களா இல்லையா? பண்ணலை. எப்போ பண்ணுவாங்க யாருக்கும் தெரியாது. பண்ணுற வரைக்கும் அதில் காங்கிரஸோட பல்வேறு கட்சிகளுக்கே ஒரு நிலையான ஒரு கொள்கை இல்லையா? காங்கிரஸ் சட்டத்தை இயற்றி கொண்டு வந்துருச்சு. கொண்டு வந்த சட்டத்தை 10 வருஷமாக கிடப்பில் போட்டு 9வது வருஷ இறுதியில் தான் நாங்கள் சட்டம் கொண்டு வர்றோம், தோற்றுருவோங்கிற பயம். நாங்கள் திருமதி சோனியா காந்தி அவர்கள் சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க, ஆட்சிக்கு இவங்க வந்தாங்க, செயல்படுத்தலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு உதாரணம் சொல்ல வரேன். அது மாதிரி வக்குஃப் வாரிய சட்டம் 1995 திருத்தம் வந்தது. நாங்கள் எதிர்க்கலையே. ஏன் எதிர்க்கலை? 2013 காங்கிரஸ் ஆட்சியில் வக்குஃப் போர்டில் சட்ட திருத்தம் வந்தது. அதை தான் சொல்கிறேன். காங்கிரஸ் ஆட்சியில் வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்தவங்க இப்போ பிஜேபி பண்ணதுன உடனே எதிர்க்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். காங்கிரஸ் ஆட்சியில் முஸ்லீம்களை கூப்பிட்டு கேட்பாங்க, பிற பாராளுமன்ற உறுப்பினரை கேட்பாங்க, கேட்டுட்டு திருத்தத்தை பண்ணுவாங்க. எதையும் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா உங்கள் வீட்டில் உங்கள் தாய் தந்தையோரோ உங்கள் பிள்ளைகள்கிட்டயே கேட்காம நான் எழுத்த வீட்டுக்காரன் உங்களுக்கு ஒரு சட்டம் போட்டால் எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ போட்டிருக்க சட்டம். நான் கேட்குறேன், அவங்க என்ன போட்டிருக்காங்க? இப்போ திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு முஸ்லீமை போட முடியுமா? முடியாது. பழனி முருகன் கோயிலில் ஒரு முஸ்லீமை போட முடியுமா? போடுங்கன்னு நான் சொல்லலை, போடக்கூடாது. அந்தந்த சமயம் சார்ந்தவர்கள் தான் தெரியும். இப்போ காஞ்சி சங்கர மடம் இருக்குது. காஞ்சி சங்கர மடத்தில் அந்த அவங்க வந்து அந்த மடத்தை சார்ந்தவர்கள் சைவ மதத்தில் எவ்வளோ மடாதிபதி இருக்காங்க, அவங்கள கொண்டு போய் அந்த ட்ரஸ்டியாக போடுவாங்களா? போட மாட்டாங்க. அவங்களே ஜாதிகளே அந்த ஜாதியை சேர்ந்த போட யாரை போடுவாங்க? அவர்களுக்குன்னு உள்ளவங்களை. எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு வந்து இப்போ இந்த 2 நபர்கள் நியமிக்க சொன்னதான உங்களுக்கு பிரச்சனை? நான் சொல்கிறேன், பிரச்சனையே இல்லை. இதுதான் வந்து சீண்டுவது. இந்த 2 பேரை போடுங்கன்னு சொல்கிறதான் இந்து சகோதரருடைய வாக்குகளை சில பேர் இருக்காங்க இல்லையா? இந்தியாவில் இந்தியர்கள் எல்லாம் நாமெல்லாம் சகோதரர்கள்னு நினைக்காம ஒரு சிலர் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், எங்கள் மதம் உயர்ந்தது, எங்கள் ஜாதி உயர்ந்ததுன்னு பேசுகிறாங்க இல்லையா? அவங்க வாக்குகளை கவருவதற்காக வேண்டி இந்த வேலையை பண்ணுறாங்க. இதைத்தான் நாங்கள் எதுக்குறோம். எதை எதுக்குறோம்? நீங்கள் இந்த மாதிரி 2 பேரை போடணும்னு சொன்னால் நீங்கள் என்ன இந்த தவறான முன்னுதாரணம். நாளைக்கு என்ன ஆகும்? ஒரு அரசு வருது, ஒரு கம்யூனிஸ்ட் அரசு வருது, என்ன செய்யும்? எல்லா இந்து அறநிலையத்துறையிலையும் முஸ்லீம்களை போடு, கிறிஸ்தவர்களை போடு அப்படிங்கிற, சைவ கோயில்களில் வைணவர்களை போடு. அதுக்கு அடுத்த பிரச்சனை, அந்த வைணவ கோயிலில் வடகலையா தென்கலையா, வடமொழியா தென்மொழியா,
இந்த சண்டையை உருவாக்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கும் குழப்பம் சண்டை கலவரம் உருவாக்கி ஆட்சிக்கு வந்தவர் அதே வேலையை அவர்கள் செய்கிறார்கள். இதுதான் பாஜகவை நான் பொய் ஜேபின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் பொய்யை வந்து உண்மைப்படுத்துவது. இது ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க 3வது அதிக இடம் இருக்குன்னு சொல்லி அதுவும் பொய். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்களில் இருக்கு. இப்போ உதாரணமாக மும்பையில் நிலங்கள் வந்து தவறாக, அதாவது ஒரு சில பேர் மட்டும் அவங்க கையில் மட்டும் ஆள்றாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா? அந்த தான் சொல்கிறேன். அம்பானியுடைய வீடு இருப்பது வக்குஃப் வாரிய இடம். இப்போ வக்குஃப் வாரிய கேஸ் நடக்குது. இப்போ மோடி அவர்கள், பிரதமர் மோடியுடைய நண்பர், குடும்ப நண்பர், அதானிக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுதான். இப்போ என்ன செய்வார்? நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த சட்டமே அவங்க கொண்டு வருது. இது மாதிரி பல அம்பானிகள் மோடிக்கு வேண்டியவர்கள் வக்குஃப் நிலத்தில் இருக்காங்க. இப்போ சொல்கிறேன், பிஹெச்இஎல் நாங்கள் கொடுத்த நிலம். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்? வக்குஃப் வாரிய நிலம். வக்குஃப் வாரினா வாரியத்துக்கு இல்லை, அந்த ஊர் வக்குஃபுக்கு உள்ள நிலம். என்ன கேட்குறோம்? கொஞ்சம் வாடகை கொடுங்கன்னு கேட்குறோம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது? திருச்சியில் இருக்குது. அந்த நிலம் வக்குஃப் வாரிய நிலம். எங்களுக்கு கொஞ்சம் வாடகை கொடுக்கணும்னு தான் கேட்குறோம். இதை கூட கொடுக்காதது யாரு? பெரிய பெரிய நிறுவனங்கள் கொடுக்கல. அப்புறம் எப்படி வருமானம் வரும்? இதே போன்ற பிரச்சனைக்கு அன்னைக்கு மத்திய அமைச்சர் விளக்கம் சொன்னார் நாடாளுமன்றத்தில். தமிழகத்தில் திருச்செந்துறைன்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்து கோவில்கள், அந்த கோவிலோட வந்து வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அது பெரிய பிரச்சனையில் முடிஞ்சு அப்புறம் பேசியதுக்கு சமாதானம் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு 200க்கு மேலே பட்ட 1200 வருஷத்துக்கு முன்னால் திருச்சியில் நத்தர் வலின்னு ஒரு தர்கா இருக்குது. அந்த நத்தர் வலிக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட நிலம். அதில் கோயில் வந்ததை முஸ்லீம்கள் ஆட்சேபிக்கலை, இன்னைக்கு ஆட்சேபிக்கலை. வக்குஃப் வாரியமே கோயில் இருக்கட்டும், அதற்கான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆதாரம் இல்லை, கவர்மெண்ட்டில் இருக்க ஆதாரம். நீங்கள் எங்கேயும் போனால் நான் கேட்குறேன், உங்கள் நிலத்தை போய் நாளைக்கு பதிவு பண்ணோம்னா எங்கே போவீங்க? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான். வக்குஃப் வாரியம் அறநிலையத்துக்கு போக மாட்டேங்க. நான் கேட்குற கேள்வி வக்குஃப் வாரியத்துக்கும் அறநிலையத்துக்கு போக மாட்டேங்க. இங்கே போவீங்க? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் யாருக்கு கீழே இருக்கு? அரசுக்கு கீழே. அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சொல்கிறது தான் என்ன சொல்லுது? இது வந்து வக்குஃப் நிலம்னு சொல்லுது. எது சொல்லுது? அதை யார் தப்பு பண்ணுறா? கோயிலை சுற்றி உள்ள இடம் இல்லை, அதுக்கு பக்கத்தில் குத்தகைக்கு எடுத்தாங்கல்ல அவங்க பூரா இங்கே ஏன் இடம்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து முஸ்லீமாகவும் இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம். அவங்க எங்களுக்கு இந்த கோயிலை சுற்றி உள்ள இடம் எங்கள் இடம்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இந்த இடம் வந்து வக்குஃப் வாரிய இடம், கோயிலுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், கோயிலை சுற்றி உள்ள இடங்களுக்கு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இது நீங்கள் கோயிலுங்கிற பேரை சொல்லி எங்களை ஏமாத்தாதீங்க, கோயிலுங்கிற பேரை சொல்லி எங்களை ஏமாத்தாதீங்க. இந்துங்கிற பேரை சொல்லி பாஜக எப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கோ, 90 விழுக்காடு இந்துக்களுக்கு எதிராக சமூக நீதி இன்னைக்கு வரையும் செஞ்சிருக்க முதல் மசோதா என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு 2 பேரை பார்ட்னராக வச்சுக்கிட்டு ஒரு மைனாரிட்டி ஆட்சி செய்யக்கூடிய பாஜக, அவங்க 2 பேரும் செக்குலர் பேரளவுலையோ, சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும், பீகார் முதல்வராக இருக்கட்டும், முதல் இவங்க 2 பேரும் வற்புறுத்துறது சமூக நீதியை காப்பாற்றுங்க. வாயில் சமூக நீதி சொல்கிறாங்க இல்லையா? நேற்று குடியரசுத் தலைவர் சமூக நீதிங்கிறாரு, பிரதமர் சமூக நீதிங்கிறாரு. வாயில் சொல்லக்கூடியவர்கள் முதல் சட்டத்தை சாதி வாரி கணக்கெடுப்பு எப்போ எடுத்திருக்க வேண்டியது. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி 2013 எடுத்தது, அதை அமல்படுத்தணும். பண்ணலை. நீங்கள் வெளியிடலை, இவங்க தானே வெளியிடக்கணும். 10 வருஷமா யார் இருந்தா? காங்கிரஸ் எடுத்துருச்சு. அது காங்கிரஸ் அரசாங்கத்தோட முடிவிலே வெளியிடல. அதான் சொல்றேன் நான், எதுவுமே ஒரு வருஷத்துக்குள்ள எடுத்தாச்சு இல்லையா? நீங்க வெளியிட்டிருக்கலாம். காங்கிரஸ் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, நாங்கள் அதை கொண்டு வந்தோம்னு காங்கிரஸ் சொல்லாத 720 பொருள்கள் மேல இன்னைக்கு நீங்க வரி போட்டிருக்கீங்கல்ல. நீட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீட்டு என்ன சொல்லுச்சு? எந்த மாநிலம் விரும்பலையோ அந்த மாநிலத்துக்கு என்ன கிடையாது, நீட்டு கிடையாதுன்னு காங்கிரஸ் சொல்லிச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ பிரச்சனையாக தானே, இன்றைக்கி ஒரு மாநிலம் தான் நீட்டை வேணான்னு சொல்லிச்சு, இப்போ 4-5 மாநிலம் இருக்குது, விட்டுட்டு போங்க. அப்போ பேர் எப்படிப்பட்ட பொய்யை வந்து அவங்க வந்து கட்டமைக்கிறாங்க இந்த பிஜேபி. இது மாதிரி தான் இந்த நிலங்கள் வந்து ஒரு சில, அது நீங்கள் ஒன்றை தான் உதாரணம் காமிக்க முடியும். அதை கூட கோயிலை என்னைக்காவது வக்குஃப் வாரியம் காலி பண்ணுன்னு சொல்லிச்சா? இல்லை. அமைச்சர் வந்து நாடாளுமன்றத்திலேயே சொன்னது அந்த கிராமத்தோட பெயர் சொல்லி, அதனால தான் சொன்னேன். அதை தான் சொல்கிறாரு. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோமே, இந்த பிரச்சனை அவருக்கு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் வந்துருச்சு இல்லையா? தமிழ்நாட்டில் வக்குஃப் வாரிய தலைவர் போய் பார்த்துட்டா இல்லையா? வக்குஃப் அமைச்சர் என்ன சொன்னார்? எங்கள் வக்குஃப் வாரிய நிலத்தில் இந்து கோயில் இருப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். அதான் இப்போ நான் கேட்குறேன், கபாலீஸ்வரர் கோயில் தெப்பக்குளம் யார் இடம்? நவாபுடைய இடம்.
திருவட்டீஸ்வரன் கோயில் இருக்குது, அதை சுற்றி உள்ள இடம்லாம் யார் இடம்? நவாபுடைய இடம். நவாபு 400 ஏக்கர் தூக்கி கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாரு? திருவட்டீஸ்வரன் கோயில் கொடுக்குறாரு. இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இதில் அவர் சொன்னது உங்கள் வக்பு வாரிய தலைவர் சொன்னார் இல்லையா, அந்த திருச்செந்தரி கிராமத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். முதல்ல வந்து முழுக்க சொன்னார் எங்களோட தான் சொன்னார். இப்போ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நாங்கள் அப்படி சொல்லலை. ரெண்டுத்துக்கும் மாறுபாடு கிடையாது, ரெண்டும் உண்மை. இல்லை அது ஸ்டேட்மெண்ட் எங்க இடம் தான். ஆனால் முதல்ல சொன்னது வேற, இப்போ இல்லை இல்லை அப்படி அல்ல. அது அன்னைக்கு சொன்னது அதுதான், இன்னைக்கு சொன்னது மாதிரி சொல்ல மாட்டார் அவர். எங்கள் இடம் தான், நாங்கள் கொடுத்துருக்கோம், இவ்வளவுதான். கோயிலுக்கு போய் நாங்கள் வந்து வாடகை வாங்க மாட்டோம். குத்தகைதாரர்கிட்ட நாங்கள் வாங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு சில பேர் கோயிலை காமா சொல்லுவோம். எல்லாம் ஒரு சில பேர் தான் தப்பு பண்ணுறாங்க. பல இடங்களில் குத்தகை ஒழுங்காக கொடுப்பாங்க. 10 எவ்வளோ கொடுப்பாங்க? தனியார் குத்தகையை விட ஒரு 10% 20% அதை கூட வக்குப் வாரி வாங்கி அந்த வக்குப் வாங்கி அதில் 7% தான் வக்குப் போர்டு அந்த நிர்வாகம் பண்ணுறது. இந்த வக்குப் போர்டுக்கு பணம் பத்தாமல் வருஷத்துக்கு 10 கோடி ரூபா வரையும் மாநில அரசு கொடுக்குது. வக்குப் போர்டுக்கு இவ்வளோ நிலம் இருந்தால் என்ன ஆகும்? இந்த பொய்யே மிகப்பெரிய பொய். வக்குப் போர்டுக்கு இந்தியாவிலேயே ரயில்வேக்கு அடுத்து 3வது இடமாக இருக்குன்னு சொன்னால் 1.5% இடம் கூட கிடையாது. இந்தியா முழுக்கும் வக்குஃபுகள் வேற, வக்குஃபு போர்டு வேற. இந்த வக்குஃபுகளுடைய இடம் வந்து 1.5%. இப்போ ஏறத்தாழ 23-24% கோயில்களுக்கு இடம் இருக்குது. அப்போ அந்த கண்ணு 23-24 இடத்துல செய்ய முடியாதுங்க. அங்கே வந்து இந்து சகோதரர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு மைனாரிட்டிங்கிற அடிப்படையில் இந்த அரசு என்ன பண்ணுது? முஸ்லீம்களுக்கு எதிராக போகுது. பெண்கள் வந்து நாங்கள் இன்னும் வேணான்னுலாம் சொல்ல, தமிழ்நாட்டிலே 2 பெண்கள் வக்குப் வாரிய உறுப்பினராக இருக்காங்க. மறைந்த அப்துல் சமது தலைவர் தான் அவருடைய மகள் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபாத்திமா முசஃபர் பேர், ஆசியா மரியம் என்கிற ஒரு ஐஏஎஸ் இருக்காங்க. எந்தெந்த மாநிலம் விரும்புதோ வைக்கலாம். ஆனால் யூபியில் முடியாது. யூபியில் என்ன பிரச்சனைனா முஸ்லீம் எம்பி இல்லை. எப்போ கடந்த 10 வருஷமாக முஸ்லீம் எம்பியே இல்லாத ஒரு சூழலை உருவாக்குனாங்க. யார் உருவாக்குனா? பிஜேபி. அப்போ 2 எம்பி இருக்கணும், 2 எம்எல்ஏ இருக்கணும். இது மாதிரி ஒரு பெரிய இக்கட்டான ஒரு நிலையை முஸ்லீம்களுக்கு அவங்க ஊகிட்டாங்க. இந்த முறை என்னாச்சு? முஸ்லீம்கள் விழித்து கொண்டார்கள். பிஜேபி நம்மளை ஏமாத்துன்னு விழித்து கொண்டதன் விளைவாக இன்னைக்கு 33 இடம் தான் பிஜேபி வெற்றி பெற முடிந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு பிஜேபி இன்றைக்கும் வந்து நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னது மாதிரி நான் நம்ப மாட்டேன். அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவங்க தேர்தலில் அவங்க ஃப்ராடு செஞ்சு தான் இவ்வளோ வந்திருக்காங்க. 5 விழுக்காடோ 10 விழுக்காடோ அவர்கள் வாக்குகளை அதிகம் பண்ணி அதில் தான் வெற்றி பெற்றிருக்கார்கள். நான் 80லும் வெற்றி பெற்றாலும் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவோ இந்தியா கூட்டணியோ 80ல் வெற்றி பெற்றாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இவர்கள் தேர்தல் கமிஷனை மட்டுமல்ல, தேர்தல் விதிமுறைகளையும் இவர்கள் மாற்றுகிறார்கள், தேர்தல் நடைமுறையை மாற்றுகிறார்கள். அவர் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, இந்த வெற்றி 240 400 இடம் வந்திருக்கணுமா இல்லையா? 400 இடம் சொன்னவங்க 350 வந்திருக்கலாம், 300 வந்திருக்கலாம். ஏன் எல்லா இடங்களும் ஜெயிப்போம்னு சொன்ன காங்கிரஸும் 90 நாங்கள் எல்லா இடத்துலையும் நிற்கவே இல்லை. இது பொய்யான இல்லை. உங்களோட கூட்டணி பூரா ஜெயிக்கணும்னு சொன்னோம். காங்கிரஸ் அதுதானே கேட்டாரு. எல்லாம் பிரதமர் கேட்டார்ல, 99 பெருசா 240 பெருசா? 99 தான் பெருசு. 240 கிடையாது. 55 99 ஆனா 55 மதிப்பெண் பெற்ற ஒருவன் 99 மதிப்பெண் பெற்றான்னா இப்ப 103 ஆயிப்போச்சு. அது பெருசா? 303 வச்சிருந்தவன் 240ல இறங்கினானா? அவனுடைய மார்க் ராஜீவ்காந்தி காலத்துல 425ல இருந்து கீழே குறைஞ்சது. அதுவும் குறைவு தானே. எங்க காலத்திலயும் நாங்க மேலதானே இருந்தோம், கீழே போயிட்டோம் இல்லையா? 80க்கு 80 வாங்கி என்டி திவாரி தலைமையில யூபியில காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததுல ஒரு காலத்துல. நான் சொல்றேன், நாங்க 400 இருந்தவர்கள். அதான் நான் சொல்றேன், 400 இருந்தவங்க குறைஞ்சிருக்கீங்கன்றது. அது குறைஞ்சனால தான் ஆட்சி விட்டு போனோம். இப்போ நீங்க ஆட்சி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்க உங்க இடம் என்ன ஆச்சு? இப்போ தோல்வி யாருக்கு? வெற்றியில் தோல்வி, தோல்வி வெற்றிங்கிறாங்க. நீங்கள் தோற்றுருக்கீங்க 303லேருந்து 240 வந்திருக்கீங்க. நாங்கள் 55லேருந்து 100க்கு மேலே வந்திருக்கோம்னா அந்த வெற்றியை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ரெட்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கோமே ஒழிய பிஜேபி மாதிரி பிண்டங்களை. கண்டிப்பாக. அதாவது மத்திய அரசுடைய பல்வேறு கொள்கைகள் மற்றும் வக்பு வாரிய திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எப்படி எதிரானது போன்ற உங்களுடைய பதில்கள் மிக்க விளக்கமாக அமைந்தன. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.